ஹலோ வெல்கம் டு விஜே கிங் தாட். ஹலோ விஜே கிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜினமோட்டோ. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அஜினமோட்டோ கலக்கிறாங்க, இதனால் வந்து நிறையா எஃபெக்ட் வருது, அப்படி இப்படின்னு நிறைய சைடு எஃபெக்ட் வருது, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. உண்மையிலே அஜினமோட்டோனா என்ன, அது எப்படி உருவாகுது, அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா கெட்டதா, அதே மாதிரி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு அஜினமோட்டோ அப்படின்ற நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்பெனி. ஜப்பானில் அஜினமோட்டோன்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் தான் இந்த ஒரு சால்ட் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வகையான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உப்பு. ஸோ இந்த ஒரு உப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி. அப்படின்னா அப்படின்னு தானே கேட்குறீங்க. மோனோ சோடியம் குளூட்டமைன் அப்படின்னா என்னென்னா, மோனோ அப்படின்னா ஒன்று அப்படின்றது அர்த்தம். சோடியம்ன்றது ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு சால்ட். குளூட்டமைன் அப்படின்னா அது ஒரு வகையான அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட்டை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நியூட்ரிஷனில். ஸோ நான் வந்து அமினோ ஆசிட்டுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோனோ சோடியம் குளூட்டமைன். ஸோ மோனோனா ஒன்று, சோடியம்ன்றது சால்ட்டு உப்பு, அதேமாதிரி குளூட்டமைன்றது ஒரு வகையான அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் இருக்குல்ல, அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடியிலேயே நம்ம உடம்பே வந்து காய்கறி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடும்போது, நம்ம இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையுமே எடுக்கும்போது நம்ம பாடியே வந்து இந்த குளூட்டமைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு அமினோ ஆசிட்டை வந்து உருவாக்கிக்கிறோம். இந்த குளூட்டமைன்ற இந்த ஒரு அமினோ ஆசிட் வந்து எல்லாரோட உடம்புலையுமே இருக்கும். நம்ம எல்லாருமே சாப்பிடும்போது நம்ம பாடியே வந்து நம்ம உடம்புலேயே உற்பத்தி பண்ணிக்கிறோம் இந்த ஒரு குளூட்டமைன்ற ஒரு அமினோ ஆசிட்டை. இதை வந்து தனியாக பிளான்ட்ஸு, சுகர், அதாவது கரும்பு, அதுக்கப்புறம் அந்த பாசி ஆல்கே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரியான இடத்துல இருந்து இதை குளூட்டமைன்ற அமினோ ஆசிட் எடுக்கிறாங்க. இதை எடுத்து அந்த சால்ட்டோடு சேர்த்து இதை தான் வந்து நம்ம அஜினமோட்டோ அப்படின்றத சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த அஜினமோட்டோ அப்படின்ற நேமுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேமோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஆஃப் டேஸ்ட். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம அந்த ஒரு சால்ட்டை எடுத்து உணவில், அதாவது ஃபுட்டில் நம்ம தூவி மிக்ஸ் பண்ணி அந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தான் வந்து நம்ம அஜினமோட்டோ அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த அஜினமோட்டோ கம்பெனி வந்து ஜப்பானில் 1908லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்க 100 வருஷம் வரை இந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக இந்த கம்பெனியில் இருந்து இந்த அஜினமோட்டோ இந்த ஒரு சால்ட்டை யூஸ் பண்ணுறாங்களே, மோனோ சோடியம் குளூட்டமைன்ற இந்த ஒரு சால்ட் யூஸ் பண்ணுறாங்களே எல்லா ஹோட்டல்லையும், இது வந்து ஜப்பான்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, சைனாலையும் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நம்ம இந்தியாலையும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து அந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு அஜினமோட்டோவை வந்து எல்லா ஹோட்டல்லையுமே யூஸ் பண்ணுறாங்க, எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லா இடத்துலையுமே இந்த அஜினமோட்டோவை தவிர்க்க முடியாததாக இப்போ இருக்குது. ஆனால் இந்த அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்டா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் இது எப்படி சைடு எஃபெக்டாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறோம், ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறோன்னா அந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக இல்லாமல் அன்ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த அஜினமோட்டோவை போடுறாங்கன்னா அது அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அந்த ஃபுட்டை சுவைக்கும் போது நம்ம மூளைக்கு அது அழகாக நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சாப்பிட அது வந்து நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ இதனால் அது அன்ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலும் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்டாக மாற ஆரம்பிக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறோன்னா அதில் வந்து என்ன மாதிரி வந்து ஆயில் சேர்க்குறாங்க, அந்த ஆயில் வந்து எத்தனை டைம் யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி யூஸ் பண்ணியும் இந்த ஒரு சால்ட்டை போட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அடுத்து தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சால்ட்டு நல்லா பிரபலமாக இருக்குன்னா அது சம்மந்தமாக இன்னொரு ஒரு கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ டூப்ளிகேட்டாக உருவாக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரிஜினலாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும், அதனால ப்ரைஸும் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் டூப்ளிகேட்டாக மாறும்போது அதில் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அது மூலயமா வந்து சீப்பஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலயமா அதை வாங்கி அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக என்னன்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மூலியமாகவும் ஒரு சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக அஜினமோட்டோ அப்படின்ற இந்த ஒரு உப்புக்கு சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணும், நம்மளுக்கு வந்து மூளையில் போயிட்டு
டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு மைண்டில் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இது மூலியமாக வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அதிகமாக கன்சியூவ் பண்ணிடுவோம். ஸோ அதிகமாக வந்து எடுத்துக்கிடுவோம். இதனால தான் வந்து வெயிட் அதிகமாகுது. இது மூலிமா நிறையா சைடு எஃபெக்ட் வருது. ஸோ அஜினோமோட்டோனால இல்லை, அது கொடுக்குற அந்த டேஸ்ட்டோட இம்பேக்டுனால நம்ம அதிகமான ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுறோம். அது நல்ல ஃபுட்டாக இருந்தாலும் சரி, கெட்ட ஃபுட்டாக இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம எல்லாரும் அஜினோமோட்டோவை வந்து இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஜப்பான்லேயும் சைனாலேயும் இதை டெய்லியும் சாப்பிட்றாங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஜப்பான்லேயும் சைனாலேயும் அதிகமான நாட்கள் உயிர் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபுட்டில் டெய்லியும் அஜினோமோட்டோ வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. காமெடியாக இருக்குல்ல? ஆனால் நம்ம மட்டும் வந்து அஜினோமோட்டோ சாப்பிட்டா வந்து கெடுதி அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். நல்லா அடித்து நவுத்துவோம். ஸோ அந்த ஒரு காரணம் தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரிப்பா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஓகே, சைடு எஃபெக்ட் இல்லை. ஆனால் வந்து எனக்கு வந்து அஜினோமோட்டோ வந்து நான் போட்ட ஃபுட்டுலாம் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி நான் வந்து இனிமேல் டயட் வந்து ப்ராப்பராக வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே லாக் ஆகிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஏதோ ஒரு கடையில் போயிட்டு ஒரு பேக்கெட் ஃபுட்டு, பிஸ்கட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயுமே இந்த ஒரு எம்எஸ்ஜி கண்டென்ட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எம்எஸ்ஜி இந்த ஒரு அஜினோமோட்டோவை வந்து சேர்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம வந்து ஒரே ஒரு சிப்ஸு இல்லை 2 சிப்ஸ் அப்படின்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். பாக்கெட் எடுத்தோமா ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம். இப்படி தான் வந்து நம்ம எப்போயுமே வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி வந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்தாலும் ஒரு முழு பிஸ்கட் பாக்கெட்டை நம்ம காலி பண்ணிடுவோம். அது பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைதா மாவு தான் இருக்கும். நம்மளுக்கே தெரியும் மைதா மாவு நம்ம கெட்டதுன்னு சொல்லுவோம், ஆனால் புரோட்டா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட், இருக்கிற எல்லா பிஸ்கட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு சால்ட்டை ஆட் பண்ணுறதுனால இது மட்டும் இல்லை, சில கூல்ட்ரிங்க்ஸ்லேயுமே இந்த மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணுறதா நிறையா விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது இந்த ஒரு அஜினோமோட்டோன்றது அதுலேயுமே இருக்கும். ஸோ இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த ஒரு ஃபுட்டு, நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்தாலுமே அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை வாங்குகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த கம்பெனியில் உள்ளது தான் இந்த டேஸ்ட் இருக்கும், இந்த கம்பெனியில் உள்ளது தான் இந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே செட் பண்ணுற அளவுக்கு எசன்ஸ் ஆஃப் டேஸ்ட்டுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு அஜினோமோட்டோ யூஸ் பண்ணி அந்தந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து சுகர்லேருந்து ஃபேட் அதிகமாகுது. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜினோமோட்டோ சாப்பிட்றதுனால ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம ஏன் டெய்லியும் அஜினோமோட்டோ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ டெய்லியும் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்றோன்னா அப்போ சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து அது சாப்பிடும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம், இதனால் வந்து அஜினோமோட்டோலாம் வந்து உடம்புக்கு தீங்கு அப்படின்னு நினச்சிட்டு பயத்தில் சாப்பிடணும் அவசியமே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். வந்து இது அதிகமாக சாப்பிடலாமா கேட்டால் சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து அதிகமாகவும் இது டெய்லி யூஸ் பண்ணணும் அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் தேவை கிடையாது. கம்பல்சரி தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உணவும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக சாப்பிடாம ஓரளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு லிமிட்டேஷன், ஒரு லிமிட்டடாக வச்சுக்கிட்டு சாப்பாடை நம்ம கன்சியூம் பண்ணோன்னா எல்லாமே ஹெல்த்தி தான். ஸோ இந்த வீடியோ வந்து அஜினோமோட்டோ பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.